கதையோட ஆரம்பத்துல இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ற நெறைய பேரோட ஃபீட்ல அட் அ டைம்ல ஏதோ ஒரு மிஸ்டீரியஸான ஒரு வீடியோங்கிறது பாப்பப் ஆகுது. அதுல எஸ்பெஷலி ஒரு வீடியோல இந்த கதையோட ஹீரோயினான சிஹிரோ அப்படிங்கிறவங்க தன்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு வீடியோவை ஆரம்பிக்கிறாங்களா. அப்படியே கட் பண்ணி ஒரு ஃபிளாஷ்பேக் ஏதோ ஒரு மேகசின் கம்பெனில எடிட்டரா வேலை பார்த்துட்டு இருக்கிற சயாமா அப்படிங்கிற ஒரு நபரை காட்டுறாங்க. நைட் டைம்ல அவர் அடுத்தது ரிலீஸ் பண்ண போற ஒரு ஆர்டிகிளுக்கான வேலைங்கிறத பார்த்துக்கிட்டு இருப்பாரா. இந்த சயாமா கூடயே ஒசாக்கா அப்படிங்கிற இன்னொரு பையனும் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். நீ ஏன் விடிய விடிய வேலை பாரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு அந்த பையன் போனதுக்கு அப்புறம் இந்த சயாமா தொடர்ந்து அந்த ஆர்டிகிளுக்கு வந்து தனியா எழுதிக்கிட்டு இருப்பாரா. ஸோ அப்படி எழுதிக்கிட்டே இருக்க திடீர்னு பின்னாடியில இருந்து ஏதோ காத்துல சத்தம் வர மாதிரியும் இருக்கும். போதாத குறைக்கு அங்க இருக்கிற லைட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஃபிளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. என்னடா அது, எவனாவது எனக்கு ஜபுரு காட்டுறீங்களாடான்னு இந்த ஆளும் எந்திரிச்சு என்னவா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்க. ஆனா அப்போ அந்த சயாமாவை யாரோ கூப்பிடுறாங்க. யாரான்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல முகம்ல செதஞ்ச நிலையில ஏதோ ஒரு நபர் நிக்கிறான். அந்த உருவத்தை பார்த்த அடுத்த செகண்டே சயாமாவோட ஒரு கண்ணுங்கிறது புடுங்கப்பட்ட மாதிரியும் அதுல இருந்து வந்த ரத்தங்கிறது அந்த சயாமா கையில வச்சிருந்த ஏதோ ஒரு மேப்ல சிந்துற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு அமோனிஷியமான விஷயங்களை ஆர்டிகலா எழுதுறதுக்காக ரிசர்ச் பண்ணியிருக்கான் போல. அதன் விளைவு இதுதான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஆபீஸுக்கு அந்த எடிட்டர் இருந்தார்ல, ஸோ அந்த ஆளை மீட் பண்றதுக்காக நம்ம கதையோட ஹீரோயின் வந்திருப்பா. ஹீரோயினும் ஒரு ரைட்டர் தான், ஆனா ஃப்ரீலான்சிங்காக தான் அந்த வேலையை வந்து பார்க்குறா. அதனால அவ எழுதுற சில ஆர்டிகல்ஸை கொண்டாந்து சப்மிட் பண்ணலாங்கிற மாதிரி எடிட்டரை மீட் பண்ண வந்திருப்பாளா. அப்போ அந்த ஒசாக்காங்கிற பையன் தான் நம்ம ஹீரோயினை தனியாக கூட்டிட்டு போயிட்டு, இல்ல இந்த மாதிரி எடிட்டரை காணோம் நேத்துல இருந்தே, அவரை மட்டும் இல்ல அவரோட ஒய்ஃபையுமே காணோம், ரெண்டு பேரும் எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு சொன்னதுக்கு ஓடி போயிட்டாங்களா எதுக்குங்கிற மாதிரி தான் ஹீரோயினோட ரியாக்ஷன் இருக்கும். சரி, இப்போ இந்த ஒசாக்கா எதுக்கு இதையெல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறானா, ஆக்சுவலி அந்த எடிட்டர் ஒரு மிஸ்ட்ரி ஆர்டிகல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த ஒரு ஆர்டிகலை இவங்க அடுத்த வாரம் வந்து பப்ளிஷ் பண்ணி ஆகணும். ஆனா அந்த ஆர்டிகல்ல என்ன கண்டென்ட் இருக்குது, நான் என்ன எழுத போறேன் அப்படின்னு எந்த விஷயத்தையுமே அந்த எடிட்டர் வந்து சொல்லவே கிடையாது. இருப்பினும் அந்த எடிட்டர் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஒரு ஆர்டிகலை தான் பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி மேல் இடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்காமா. அடுத்த வாரத்துக்கு அந்த ஆர்டிகலை பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே முடிவெடுத்துட்டாங்க. அதனால அந்த எடிட்டர் என்ன மாதிரியான ஆர்டிகல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்கறத எப்படியாவது கண்டுபிடிச்சு அந்த ஆர்டிகலை பப்ளிஷ் பண்ற வழியா பாருங்கிற மாதிரி இந்த ஒசாக்கா கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த மேட்டர் எல்லாத்தையுமே ஒசாக்கா ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு, ஆகையால் நீங்க எனக்கு கொஞ்சம் உதவி பண்றீங்களான்னு லிஃப்ட் வழியா கீழே இறங்கி வராங்க. பேஸ்மெண்ட் மாதிரி ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க இந்த மேகசின் கம்பெனியோட ஒரு பெரிய ஒரு ஆர்கைவ் ஒன்று இருக்கும். இங்கிருந்து தான் இங்க வேலை செய்றவங்க அவங்களுக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாம் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணிட்டு அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அடிக்கடி அந்த எடிட்டர் இந்த இடத்துல வந்து ஏதோ திங்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்றதை நான் பார்த்துருக்கேன். மேபி இங்க இருக்கிற விஷயங்களை தேடி பார்த்தா அந்த எடிட்டர் என்ன மாதிரியான ஒரு ஆர்டிக்கலை ரெடி பண்ணிட்டு இருந்தாருங்கிற மேட்டர் தெரிய வரும்னு அங்க டேபிள்ல இருக்கிற நோட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த டேபிள்லயே சில டேப் ரெக்கார்டர்ஸ் இருக்கிறத ஹீரோயின் கவனிக்கிறாளா. ஏற்கனவே யாரோ எடுத்து வச்ச மாதிரி தான் இருக்கு. ஆகையால் அது எல்லாத்தையுமே ப்ளே பண்ணி பார்த்தா அது வந்து ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டா தான் இருக்கும். இந்த மாதிரி கெய்கோ அப்படிங்கிற ஏதோ ஒரு சின்ன பொண்ணு ஸ்கூல் போயிட்டு வர வழியில காணாம போயிருந்திருக்காளாமா. அண்ணா அந்த பொண்ணு காணாம போன சில நாட்கள்லயே அந்த பொண்ணோட அங்கிள் ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவரு ஒரு டேம்ல குதிச்சு இறந்து போயிட்டாரு அப்படின்னும், இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுல இருந்து அந்த டேம் பக்கத்துல நிறைய விதமான அமோனிஷியங்கள் நடக்கிறத நிறைய பேர் பார்த்துருக்காங்களாமா. ஈவன் ஒரு ட்ரக் ஓட்டுற டிரைவரும் கூட ஒரு காட்டு பகுதியில் அந்த காணாம போன அந்த கெய்கோங்கிற ஸ்கூல் புள்ள இருக்கிறாள் அவளை கண்ணு இல்லாம பார்த்ததா கூட சொல்லியிருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டேப் ரெக்கார்டரை போட்டு பார்ப்பாங்களா. அதுல ஏதோ ஸ்கூல் பசங்கள்லாம் ஈவினிங் ஸ்டடிக்காக ஸ்கூல்ல இருந்திருப்பானுங்க. அப்படியே ஃபன் பண்ணிட்டு வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா வெளியில இருந்து ஏதோ சத்தம் வர மாதிரி இருக்குமா. யாரோ ஒரு நபர் காட்டுக்குள்ள இருந்துகிட்டு நீங்க எல்லாருமே என்கிட்ட வாங்க, மலையில வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்கூல் ஏதோ காட்டு பக்கத்துல அமைஞ்சிருந்திருக்கு போல. பசங்க எல்லாரும் சாவுராக்கி எவனோ நம்மளை பயமுறுத்த பாக்கணும்டா அப்படின்னு சொல்லி சும்மா அந்த குரலை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்களா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே சடனா அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே ஒண்ணு மாத்தி ஒண்ணு மயக்கமடைய செஞ்சிருந்திருப்பாங்க. அதோட அந்த வீடியோவும் முடியுது. பிளஸ் இந்த ஒரு இன்சிடென்ட்டை பத்தி நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நியூஸ் பேப்பர்ல கூட இந்த இன்சிடென்ட் வந்திருக்கு. ஆனா இந்த இன்சிடென்ட்டோட லைவ் ஃபுட்டேஜ்ங்கிறது வெளியில பப்ளிஷ் பண்ணப்படல. அப்படி இருந்த போதிலும் இவருக்கு எப்படி கிடைச்சதுன்னு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு டேப்பை போட்டு பாக்குறாங்க. அதுல ஏதோ ஒரு மோட்டோ vlogging பண்ற ஒரு நபர் போல அவரு டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ள ஒரு ஷ்ரைன் ஒன்று இருக்கிறதா பார்த்துருப்பாரு. அதுல வித்தியாசமா நிறைய பொம்மைகள் எல்லாமே இருந்திருக்கும். கியூரியாசிட்டியில அவரோட ஆடியன்ஸுக்கு அது என்னன்னு காட்டுறதுக்காக அந்த ஒரு ஷ்ரைனை ஓபன் பண்ணுவாரா, அந்த ஒரு டோரை ஓபன் பண்ணுவாரா. அடுத்த செகண்டே அவரோட கையில இருந்த கேமராங்கிறது கீழே வந்து பயங்கரமா கிளிச் ஆயிருந்திருக்கும். ஆனா திருப்பியும் கேமரா லோட் ஆக அந்த மோட்டோ vlog பண்ணிக்கிட்டு இருந்த நபருக்கு சடனா ஏதோ பேய் பிடிச்ச மாதிரியும் அப்படியே வானத்தை பார்த்துக்கிட்டு, இதுக்கு முன்னாடி அந்த ஸ்கூல்ல ஒரு விதமான சத்தங்கிறது கேட்டுச்சுல, அதே மாதிரியான
குரல்ல இவரு பேச ஆரம்பிக்கிறாரு. அவ்வளோதான். அதோட அந்த வீடியோவும் முடியுது. இத பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோயினும், ஒசாகாவும் இந்த 2 வீடியோஸும் என்ன காலகட்டத்தில எடுத்ததுன்னு பார்க்குறாங்க. அந்த ஸ்கூல் வீடியோ வந்து 2002லனும், இந்த மோட்டோ விளாகர் எடுத்தார்ல, இது வந்து 2013ல எடுத்ததா இருக்கும். லைக் ஒரு 11 வருஷம் கேப்புங்கிறது இருக்கும். ஆனா 2லயுமே ஒரே மாரியான குரல் தான் கேட்டிருந்திருக்கும். ரொம்ப பழமையான எதையோ ஒரு சாபத்த பத்தி ரிசர்ச் பண்ணியிருந்திருக்காரோன்னு ஆல்ரெடி இருந்த 3 டேப்ப யூஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்தரா வேற ஏதாவது வீடியோ ஃபுட்டேஜ் மாரி வச்சிருந்திருக்காரான்னு அந்த டேபிள்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது, அந்த ஒசாகாக்கு சில பென் டிரைவ் எல்லாமே கிடைக்குமா, அதுல ஏதோ ஒரு பென் டிரைவ்ல சம்திங் ஏதோ ஒரு யூடியூபரை பத்தி போட்டிருந்திருக்கும் போல. அந்த யூடியூபரோட நேம படிச்சோன்னே நம்ம ஹீரோயினுக்கும் தெரிஞ்சிருந்திருக்கு. அங்க இருக்கிற ஒரு மேகசினை எடுத்து காட்டுறா. யூடியூப்ல ஃபேமஸ் ஆகிறதுக்காக இந்த கைவிடப்பட்ட வீடுகள்ல போயிட்டு ஏதாவது பேய் இருக்கா அப்படின்னு செக் பண்ற மாதிரியான ஒரு vlogger போல. ஆனா போனவன் அதுக்கப்புறம் காணாமலே போயிட்டானாமா. அவனை ஆளையே காணாமாமா. இந்த நியூஸை மட்டும் அந்த மேகசின்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பென் டிரைவ்ல இருக்கிற வீடியோவை பார்ப்பாங்க. எஸ், அதே மாதிரியான ஒரு யூடியூபர் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டே கைவிடப்பட்ட ஒரு வீட்டுக்கு போயிருந்திருப்பான். அண்ட் போன இடத்துல அந்த வீட்டுல நிறைய இந்த வெள்ளை வெள்ளை காகிதங்கள் எல்லாத்தையும் மந்திர காகிதங்கள் மாதிரி தொங்க விட்டு இருந்திருப்பாங்க. தரையில வந்து ஒரு பெரிய ஓட்டையே விழுந்திருக்கும். ஏதோ பேத்து எடுத்த மாதிரி இருக்கும். ஃபர்தரா அங்க இருக்கிற மத்த ரூம்ல எல்லாம் செக் பண்ணலான்னு இருப்பானா. அப்போ ஒரு ரூம் கதவை நீக்க கூடாதுங்கிற மாதிரி ஏதோ ஒயர் எல்லாம் போட்டு கட்டி வச்சிருந்திருப்பாங்க. ஆனா அதையுமே ஆடியன்ஸுக்கு காட்டணும்னு அதை நீக்கி உள்ள போனா ஏகப்பட்ட தூக்கு மாற்ற மாதிரியான கயிறுகள் அந்த இடத்துல இருக்குது. இருந்தாலும் ஓகே இது ஏதோ கயிறுலாம் வச்சிருந்திருக்கானுங்கன்னு அந்த ரூம்குள்ள போகும்போது செவுத்துல ஏதோ நிறைய உருவங்களோட படங்கள் வந்து யாரோ கையால உறைஞ்ச மாதிரி இருக்கு. ஏதோ 1-2 உறைஞ்சு வச்சிருந்தா பரவாயில்ல, எவன்டா அவன் இத்தனைய ஒரே மாதிரி உறைஞ்சு வச்சு அதையும் செவுத்துல ஒட்டியிருக்கான் அப்படின்னு ஆச்சரியமா பார்க்க சடனா அந்த ரூம்குள்ள ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்குமா. ஆஹா, என்ன சத்தம் கேட்குதுன்னு உனக்கு லைட்டா பயம் வந்துடுது. இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயத்தையெல்லாம் காமிச்சா தான் யூடியூப்ல சம்பாதிக்க முடியும்னு அங்க ஒரு ஸ்டடி டேபிள் ஒன்று இருக்கும். அதோட டிராயரை நீக்குவானா, அதுல ஒரு சின்ன பையனோட போட்டோங்கிறது இருக்க சடனா அந்த பையனோட கருவிலிங்கிறது நகுந்த மாதிரி இருக்கும். ஆஹா, இந்த போட்டோ நகுருதுன்னு பயங்கரமா பயந்து போயிடுவான். வேகமா அந்த வீட்டை விட்டு வெளியில போடான்னு ஆடியன்ஸ் கமெண்ட் லைவ்ல போட்டுக்கிட்டே இருக்க அதுக்குள்ள அந்த வீடியோங்கிறது அப்படியே அப்ரப்டா கட் ஆகுது. அந்த பையன் யூடியூப்ல கடைசியா வீடியோ போட்டதுங்கிறது அதுதான். அதுக்கப்புறம் ட்விட்டர்ல அவன் கொஞ்ச நாள் ஆக்டிவா இருந்திருப்பான். காலையில விடிஞ்சிருச்சு, இன்னைக்கு நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான சில போஸ்ட் போட்டிருந்திருப்பான். இறுதியா என்னை கண்டுபிடிச்சதுக்கு நன்றிங்கிற மாதிரி கடைசியா ஒரே ஒரு போஸ்ட் போட்டுட்டு 2016ல அவன் காணாம போனதுதான். அதுக்கப்புறம் வேற ஏதாவது இருக்குமான்னு தேடி பார்க்கும்போது 2019ல இந்த எடிட்டரு டைரக்டா போய் ஒருத்தனை இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க, ஒரு சோடா புட்டியை. அந்த இன்டர்வியூல அந்த சோடா புட்டி அவனோட ஃப்ரெண்டை பத்தி தான் சொல்லியிருந்திருப்பான். ஒரு நாள் இவங்க காலேஜில் படிக்கிற எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இது வரைக்கும் அவங்க பார்த்த ரொம்ப ஹாரரான ஹாண்டிங்கான வீடியோஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல பிளே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன பிளான் பண்ணியிருந்திருக்காங்க போல. ஸோ அதில் இருக்கிற எல்லாரையும் மிரள வைக்க வேண்டியதான்னு இந்த சோடா புட்டி ஒரு வீடியோவையும் எடுத்துட்டு போயிருந்திருப்பான். அந்த வீடியோவை யாரு பார்க்குறாங்களோ அவங்க இறந்து போயிருவாங்க அப்படின்னு ஒரு ரூமர் வேற இருக்கு போல. ஆல்ரெடி அந்த வீடியோவே கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கும். எக்ஸ்ட்ராவா இந்த ரூமரையும் சேர்த்து சொன்னோம்னா கண்டிப்பா எல்லாரும் பயந்துருவானுங்கன்னு எல்லாரையும் பயம் காட்டுறதுக்காக அவன் கொண்டு போயிருந்திருப்பான். ஆனா ஒன்ஸ் எல்லாரும் அந்த வீடியோவை பார்த்ததுல இருந்து அதுல அந்த சோடாபுட்டியோட ஃப்ரெண்ட் ஒரு பையன் இருந்திருப்பான்ல, அவன் மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பானாமா. இது எல்லாத்தையுமே அந்த எடிட்டர் கிட்ட சொல்லிட்டு, வாங்க அவனோட வீடு இங்க பக்கத்துல தான் இருக்குது, வேணும்னா உங்களை கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு அந்த வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிருந்திருப்பான். ஆனா ரொம்ப நாளா பேப்பர் எடுக்கிறது கூட அந்த பையன் வெளியில வரல போல. வீட்டுக்கு வெளியில ஏகப்பட்ட பேப்பர்ஸ் எல்லாம் கிடக்கும். ரொம்ப முக்கியமா அந்த கைவிடப்பட்ட வீட்டுல ஒரு விதமான ஒரு உருவத்தோட படங்கிறத யாரோ வரைஞ்சு வச்சிருந்தாங்கல்ல, அதே மாதிரியான ஒரு டிராயிங் அங்கேயும் கிடக்கும். அதோட அந்த இன்டர்வியூ முடியுது. ஆனா அந்த இன்டர்வியூ வீடியோ கூடவே இந்த வீடியோவை பார்த்தா இறந்து போயிடுவாங்க அப்படின்னு அந்த சோடாபுட்டி சொல்லியிருந்திருப்பான்ல, அந்த வீடியோவும் கண்டினியூவாக ப்ளே ஆக அதில் ப்ராப்பராக எதுவுமே இருக்காது. கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக சில சீன்ஸ் மட்டும் இருக்கும். சில சீன்ஸு யாரோ கத்துற மாதிரிலாம் இருக்கும். அதை இவங்க கையோட பார்த்துருவாங்களா, ஆஹா இந்த வீடியோவை பார்த்தா செத்துருவேன்னு அந்த பையன் சொல்லியிருந்தும் நம்ம பார்த்துருக்கோமே, நமக்கு ஏதாவது ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருந்தாலுமே அந்த வீடியோவை அந்த சோடாபுட்டியோட ஃப்ரெண்டு பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த சோடாபுட்டியும் பார்த்துருக்கேன்னு சொன்னான். அவனோட ஃப்ரெண்டுக்கு தான் ஏதோ ஒன்று ஆச்சு, ஆனால் அந்த சோடாபுட்டிக்கு எதுவும் ஆகலையில அப்படின்னா நமக்கும் எதுவும் ஆகாதுன்னு கொஞ்சம் ஆறுதல் படுத்திக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் ஹீரோயின் ஸ்டார்டிங் சீன்ல பார்த்து அந்த ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. எங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் காணாம போயிட்டாரு, ஒரு யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காம இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு. அடுத்த நாள் காலையில வரைக்குமே ஒசாக்கா அங்கேயே தான் ஸ்டே பண்ணியிருந்திருக்கான் போல. காலையில எந்திரிச்சு சும்மா காஃபி குடிக்கிறதுக்காக மேலே வருவானா, அங்க வேலை பார்க்குற ஒரு பொண்ணு, ஏய் இந்த மாதிரி ஓவர் ஒர்க்லாம் பண்ணாத, இருக்கிற எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறமும் ஆஃபீஸ்லேயே தங்கி அந்த எடிட்டர் தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருந்த காரணத்தால தான் ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம ஓடி போயிட்டாரு, அதனால நீயும் அந்த மாதிரி
மாதிரி பண்ணிடாதங்கிற மாதிரி சொல்றா. அப்படிதான் யோசிக்கிறாங்க போல மற்றவங்களாலும். இருந்தாலும் அந்த எடிட்டர் எதனால ஓடி போனாருன்னு ஒசாகாக்கு தெரியாது. ஆனா அவரு எதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாருங்கிறது அவனுக்கு ஸ்டில் கியூரியஸா தான் இருக்கு. பேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு அந்த சபிக்கப்பட்ட வீடியோ இருக்குதுல்ல, அதை பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடியில் ஒரு கை வந்து அவனை தொடுமா, செம்மையாக பயந்துருவான். ஆனால் அது ஹீரோயினாக தான் இருக்கும். நேற்று மாதிரியே இன்றைக்கி உட்காந்து ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஒசாக்கா ஒரு மேட்டரை கண்டுபிடிச்சிருந்துருப்பான். இன்டர்நெட் ஃபுல்லாகவுமே அந்த பேப்பரில் ஏதோ ஒரு உருவத்தை உறைஞ்ச மாதிரியான டிராயிங்கிறது இருக்கும்ல, அந்த டிராயிங்கை நிறைய பேர் உறைஞ்சு வீட்டில் தெருவில் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல ஒட்டி வச்சுருந்துருக்காங்களாமா. சரி, அது ஏதாவது மியூசிக் பேண்டோட சிம்பிளாக இருக்குன்னு பார்த்தாலுமே மியூசிக் பேண்ட் யூஸ்வலி பிரிண்ட் அடிச்சு ஒட்ட தான் செய்வாங்க. இது என்னன்னா எல்லா போட்டோவுமே கையால உறைஞ்ச மாதிரி இருக்கு. போதாத குறைக்கு இன்டர்நெட்ல இந்த ஒரு போட்டோவை பத்தி எல்லாம் ஆளுங்க பேசியிருந்திருப்பாங்கல்ல, அந்த ஃபோரம்ல பேசின விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு டிராயிங்க தீய சக்திகளை விரட்டும், துர்சக்திகளை விரட்டும், அதனால தான் இதை நாங்க உறைஞ்சு ஒட்டி வச்சிருந்திருக்கோங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரியான டிராயிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல மட்டும் இல்லை, ஜப்பான்ல இருக்கிற ஏகப்பட்ட ரீஜியன்ல இந்த மாதிரியான டிராயிங்கிறது இருக்கு. சரி, முதல்ல அந்த டிராயிங் வந்து எந்த இடத்துல படம் பிடிக்கப்பட்டது அப்படின்னு தேடி பார்த்தா அந்த யூடியூபர் ஒருத்தன் ஒரு வீட்டுக்கு போயிருந்திருப்பான்ல, அந்த வீடு இருக்கிற அந்த ஒரு இடத்த வந்து கிங்கி ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. கிங்கி அப்படிங்கிறது அந்த இடத்தோட பேரு. அந்த ஊர்ல தான் முதல்ல அந்த டிராயிங்கிறது கண்டெடுக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த வீட்டில் இல்லை, அந்த ஊர்ல. அது ரிலேட்டடாகவும் ஒரு வீடியோ இருக்குதுன்னு பிளே பண்ணி காட்டுவான். அந்த வீடியோல ஒரு வயசான பாட்டிமாவும் ஒரு குட்டி பொண்ணும் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க போல. அந்த குட்டி பொண்ணை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரும்போது அவ வந்தோடனே அங்க வீட்டு பக்கத்துல ஒரு மரம் ஒன்று இருக்குமா. ஸோ அந்த மரத்துக்கிட்ட அப்படியே எகிரி குதிச்சு யார்கிட்டயோ பேசுற மாதிரிலாம் இருக்கும். இப்போதான் புதுசா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடி வந்திருக்காங்களோ என்னமோ, அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுல இருந்தே அந்த குட்டி பொண்ணோட பாட்டிமாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும். அப்படி உடம்பு சரியில்லாம இருந்தவங்க அப்படியே வெளியில வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க சடனா மேல் மாடியிலிருந்து யாரோ கீழே விழுந்து இறந்து போயிருந்திருப்பாங்களா. இந்த வீடியோ எல்லாத்தையும் ஒசாக்கா ஹீரோயின் கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்க, டேய் சாக போறாங்கன்னா முதல்லயே சொல்லிட்டு கூடுறா, பயமா இருக்குதுல்ல அப்படின்னு பதறாங்க. இந்த ஒரு வீடியோ கூட கனெக்ட் ஆகுற இன்னொரு மேட்டர் இருக்குதுன்னு இன்னொரு வீடியோ பிளே பண்றான். அந்த வீடியோவை ஏதோ ஒரு டிவி ஷோ ப்ரொமோஷனுக்காக சின்ன பசங்க கிட்டலாம் பேசுறதுக்கு வந்திருப்பாங்க போல. அந்த குட்டி பொண்ணும் அவங்களோட பாட்டியும் இருக்கிற மாதிரி எடுத்த வீடியோங்கிறது 2016 எடுக்கப்பட்டுச்சு. அதுல இருந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த டிவி சேனல்ல இருந்து வந்தவங்க கரெக்டா அந்த பொண்ணும் அந்த பாட்டிமாவும் எங்க தங்கி இருந்தாங்களோ அதே இடத்துல ஒரு சின்ன ப்ரொமோஷனுக்காக வந்திருப்பாங்களா. அங்க இருக்கிற பசங்க கிட்டலாம் ஏதோ சும்மா கேம் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கும்போது அதுல யாரோ ஒருத்தங்க மஷிரா சாமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்திருப்பாங்களா. அவ்வளவுதான், அதோட அந்த வீடியோங்கிறது முடியுது. சின்ன பசங்க எல்லாம் விளையாடுறாங்க. இதுல என்ன டிஸ்டர்பிங்கா இருக்குதுன்னா, அந்த மஷிரா சாமா அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குதுல்ல, இதே வார்த்தையை தான் 15 வருஷம் கழிச்சு அந்த குட்டி பொண்ணும் அவங்க பாட்டியும் வளர்ந்துகிட்டு இருந்தாங்கல்ல, அந்த குட்டி பொண்ணும் பயன்படுத்தி இருந்திருப்பா. இந்த விஷயத்தையெல்லாம் ஒசாக்கா சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஏதோ யாரையோ மீட் பண்றதுக்காக கிளம்பலான்னு இருக்கிறா போல. ஆகையால் போறதுக்கு முன்னாடி ஒசாக்கா கிட்ட மேபி நீயும் எங்கேயாவது போறதா இருக்கிற, இது ரிலேட்டடா இன்வெஸ்டிகேட் பண்றதா இருக்கிறீங்கன்னா என்ன கூப்பிட்டு தனியா போகாத அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு தான் போறாங்க. அப்படி யாரை மீட் பண்ண வந்திருக்காங்கன்னா அது இந்த மந்திரங்கள்லாம் தெரிஞ்ச மாதிரியான ஒரு லேடியா இருக்கும். அந்த லேடி கிட்ட அந்த டிராயிங்கை முதல்ல யாரு உறைஞ்சாங்க அப்படின்னு மொபைல்ல இருக்கிற அந்த போட்டோவை காட்டும் போது அந்த லேடி உண்மையாலே கொஞ்சம் மந்திரம் தெரிஞ்சவங்க தான் நினைக்கிறேன். சும்மா கையெல்லாம் வச்சு பார்த்துட்டு, ஆமா இதை யாரோ உறைஞ்சிருந்திருக்காங்க, ஆனா மனுஷன் கிடையாது, இது ஒரு குரங்குங்கிற மாதிரி சொல்லி டக்குன்னு பயத்துல போனை கீழே போட்டவங்களும் அதை எடுக்கிறதுக்காக கீழே குனிஞ்ச நம்ம ஹீரோயினோட தலைக்கு பின்னாடி ஒரு குட்டியுண்டு கை இருக்கிறத பார்த்துட்டு அலறி அடிச்சு அங்கிருந்து போயிருவாங்க. என்னாச்சு, எதுக்கு இந்த அம்மா இந்த அளவுக்கு ஓடுதுன்னு ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. அப்போ ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஒசாக்கா தான் வேற ஏதோ ஒரு வீடியோ அனுப்பியிருந்திருப்பானா. அது என்னன்னா அந்த சோடா புட்டி பையன் இருக்கிறான்ல, அவனை திருப்பியும் ஒரு வருஷம் கழிச்சு 2020 மறுபடியுமே அந்த எடிட்டர் ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்திருப்பாரு போல. அந்த இன்டர்வியூல என்ன இருக்குதுன்னா, அந்த சோடா புட்டி இருக்கிறான்ல, இன்டர்வியூ கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் வீட்டுல தனியா இருக்கும்போது தெருவுல ஏதோ ஒரு பையன் அவனோட தலைய கம்ப்ளீட்டா அப்படியே பின்னால மடக்கி இருந்த மாதிரியும் அவனை பார்த்த மாதிரியும் இருந்திருக்கும். அந்த பையனை பார்த்து அடுத்த செகண்டே அவனோட ரூமோட கதவை போட்டு யாரோ பயங்கரமா தட்டி இருந்திருப்பாங்க. ரைட்டு, நம்ம அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஏதோ ஒன்று ஆகுதோன்னு சொல்லிட்டு ஒரு பூசாரியை போய் மீட் பண்ணி மந்திரங்கள்லாம் ஓத சொல்லியிருந்திருப்பான். ஆனா அவருமே இவன் மேல இருக்கிற இந்த ஒரு சாபத்தை விடுவிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது அவரோட உடல்நிலையுமே பாதிப்படைகிற மாதிரிலாம் ஆயிருந்திருக்கும். இந்த வீடியோ எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் அங்கே ஃபோன்ல பார்த்துக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் ஒசாக்கா இருக்கிறான்ல, அவனுக்கு இன்டர்நெட்ல வேற ஒரு நியூஸ் ஒன்று கண்ணில் தென்படுது. ஒரு ஃபேமிலியை சேர்ந்த 4 பேர், அப்பா அம்மா 2 பொண்ணுங்கன்னு சொல்லி 4 பேருமே ஒரே நைட்ல காணாம போயிட்டாங்களாமா. அந்த ஃபேமிலியோட போட்டோவுமே அந்த நியூஸ்ல காமிச்சிருந்துருப்பாங்களா. ஆனா அந்த போட்டோவில் அந்த டிராயிங்கிறது இருக்கு. அன்னைக்கு நைட்டே அந்த ஃபேமிலி காணாம போன அந்த இடத்துக்கு இந்த ஒசாக்கா தனியா போயிருந்திருப்பானா.
போய் அந்த ஃபேமிலியோட வீட்டுக்கிட்ட நின்னு பார்த்துட்டு இருக்க. அப்ப அந்த வீட்டோட செவுத்துலயே அந்த ஒரு டிராயிங்கிறதே இருக்கும். அதை இவன் போட்டோ எடுக்க பார்க்கும்போது பின்னாடி ஒரு சத்தம் ஒண்ணு கேட்குமா, அவ்வளவுதான் பயங்கரமா பயந்துருவான். அவன் பின்னாடி அந்த தலை மடங்கின மாதிரி ஒரு உருவம் இருக்குல்ல, அது நிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இவன் முழுசா திரும்பி பார்க்கறதுக்குள்ளேயே கரெக்டா ஹீரோயின் கால் பண்ணியிருப்பாளா, எங்கடா போன, ஆபீஸ்ல ஒன்னு ஆளை காணாமேன்னு கேட்டதுக்கு இல்ல நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு பொய் சொல்லிடுவான். இந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக தனியா வந்தேன்னு அவன் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறான். அடுத்த நாள் இன்னொரு ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுல ஏதோ ஸ்கூல் பிள்ளைங்கலாம் இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் வரும்ல, உங்களுக்கு வந்து இந்த ஃபார்வர்ட் மெசேஜை நீங்க 4 பேருக்கு அனுப்பலினா நீங்க இறந்து போயிடுவீங்க, இந்த மெசேஜை 3 பேருக்கு அனுப்பலினா உங்களுக்கு பேட் லக் வந்துருங்கிற மாதிரிலாம் அந்த மாதிரி அனுப்பப்பட்ட ஃபார்வர்ட் மெசேஜ்ல இந்த மலைக்கு வாங்கன்னு போட்டிருந்திருக்கும் போல. அதை நம்பி ஏதோ ஒரு பொண்ணு சும்மா போயிருந்திருப்பா, ஒரு ரிஸ்க் டேக்கிங் மாதிரி. ஆனா போனவே திருப்பி வரல. இந்த வீடியோவையும் பார்த்துட்டு காலையில நம்ம ஒசாகா கிட்ட ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு என்னன்னா, இது வரைக்கும் இந்த ஆளுங்க காணாம போயிருந்திருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாமே அவளுக்கு தெரியும். ஆனா இது எல்லாமே இன்டர் கனெக்டடா இருக்குங்கிற விஷயம் இப்பதான் தெரியுது. அதுவும் இந்த எல்லா சம்பவங்களையுமே கனெக்ட் பண்ற மேட்டரும் அந்த டிராயிங்கிறது இருக்கு. ரொம்ப முக்கியமா இந்த விஷயங்கள் எல்லாமே 2020 அதுக்கு முன்னாடி நடந்ததா தான் இருக்கும். ரீசெண்ட் டேஸ்ல எதுவும் நடந்த மாதிரி தெரியல. ஒருவேளை இந்த சாபங்கிறது நின்று இருக்குமோ, இதை பத்தி நம்ம ஃபர்தரா ரிசர்ச் பண்ணி தேவையில்லாம இந்த ஒரு சாபத்தை திருப்பி கொண்டு வர பாக்குறோமோ, ஒருவேளை நம்மள மாதிரியே எடிட்டருமே தேவையில்லாம எதுக்கு இந்த சாபத்தை திருப்பி கொண்டு வந்துட்டேன்னு இந்த வேலையை ஒரு பாதியிலே விட்டுட்டு போயிருந்திருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லுவா. அப்ப கரெக்டா அந்த ஒசாகாக்கு அந்த சோடா புட்டி இருக்கிறான்ல, அவன் இமெயில் பண்ணியிருந்திருப்பான். அந்த சோடா புட்டியை கான்டாக்ட் பண்றதுக்காக நிறைய மெசேஜ் எல்லாம் தொடர்ந்து அனுப்பியிருந்திருப்பான் போல. எப்படியோ அவனை கான்டாக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. நேரா போய் அந்த சோடா புட்டியை மீட் பண்ண, அந்த சோடா புட்டி வீட்டுல நிறைய பூனைகள்லாம் வளர்த்துக்கிட்டு இருப்பானா. எதுக்கு இவ்வளவு பூனை வளர்த்துறான்னு கேட்கும் போதுதான் தெரிய வருது, அன்னைக்கு அந்த பூசாரி இவன் மேல இருக்கிற அந்த பேய் ஓட்டுறதுக்காக முயற்சி பண்ணியிருந்திருப்பான்ல, அப்ப அவரு சொல்லியிருந்திருப்பாரு, நீ தனியா இல்லாம உன் கூட மத்த உயிரினங்களை எல்லாம் வச்சுக்கோன்னு. அதே மாதிரி இவன் வாழ்ந்துகிட்டு இருந்த பழைய அபார்ட்மெண்ட்ல சில மீன்கள்லாம் வளர்த்துருப்பான். ஒரு நாள் என்னன்னா, அந்த மீன்கள் எல்லாமே இறந்து போயிருந்திருக்கும். அந்த நாள் அன்னைக்கு அவன் வெளியில போயிட்டு நைட்டு திருப்பி அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வரும்போது அந்த அபார்ட்மெண்டோட பால்கனில ஏதோ ஒரு லேடி நின்னுகிட்டு இருந்த மாதிரி அதை இவன் வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ணியிருந்திருப்பான். பயங்கரமா பயந்து போயிருந்திருப்பான். அதுக்கப்புறம் போலீஸுக்குமே கால் பண்ணா, போலீஸ் வந்து பார்க்கறதுக்குள்ள அந்த லேடி அங்கிருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நான் போகவே இல்லை, என் ஃப்ரெண்டோட வீட்டுல ஸ்டே பண்ணியிருந்தேன். அப்புறம் இங்க வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு ஹாம்ஸ்டர் இருக்கும்ல, இந்த எலி இருக்கும், அதை வாங்கி வளர்த்துக்கிட்டு இருந்தானாமா. ஆனா அதுவும் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் பூனையை வளர்க்க ஆரம்பிச்சிருக்கான். அப்படின்னா பூனைகள் சாகிறது இல்லையானா, இல்ல பூனைகளும் இறந்துருக்கு. 5 பூனை இறந்துருக்கு. தொடர்ந்து இறந்துருச்சுன்னா புதுசு புதுசா வாங்கிட்டே இருப்பானாமா. இந்த அளவுக்கு இவன் இன்னும் பயப்படுறதுக்கான காரணம் வெறும் அந்த வித்தியாசமான உருவங்கள் தெரியுதுங்கிறது மட்டும் இல்ல, இவனுக்கு உதவி பண்ண அந்த பூசாரி இருக்கிறான்ல, அவனுமே ஏதோ மாடியில இருந்து குதிச்சு இறந்து போயிட்டான். கடைசியா இதே மாதிரி உங்களை மாதிரியே இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு எடிட்டர் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் இப்ப எப்படி இருக்கிறாருன்னு கேட்டதுக்கு அவரு காணாம போயிட்டாருங்கிற மேட்டரை ஒசாகா சொல்லுவானா, அவரும் இதெல்லாம் பார்த்து பயந்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன். பயந்து ஓடினா ஓடிட்டு போறாரு. பேர் மினிமம் உயிரோட இருந்தா போதுமானதான அந்த சோடாபுட்டி நினைக்கிறான். இந்த கதைகள்லாம் கேட்டுட்டு திருப்பியும் அந்த பேஸ்மெண்ட்ல வந்து ஹீரோயினும் அந்த ஒசாகாவும் பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஃபைனலா அவங்களுக்கு இன்னொரு ஒரு வீடியோ கிடைச்சிருந்திருக்கும். அதுலதான் அந்த மசாரு சாமா அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குது இல்ல, அந்த டிவி சேனல் சின்ன பசங்க கிட்ட பேச போகும்போது, அதுக்கப்புறம் ஒரு குட்டி பொண்ணு அவங்க பாட்டி கூட இருக்கும்போது அந்த மசாரு சாமா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்திருப்பாங்கல்ல, அது என்னங்கிற கதை அந்த வீடியோல இருக்கு. அது ஒரு அனிமேஷன் வீடியோவா இருக்கும். பிளஸ் அந்த மசாரு சாமா அப்படிங்கிற அந்த ஒரு கதையுமே வந்து ஒரு ஃபோக்லோரா இருக்கும். சரி, அந்த கதை என்னன்னா, மசாரு அப்படிங்கிற ஒருத்தன் முன்பு ஒரு காலத்துல இருந்தானாமா. அவனுக்கு ஒரு அம்மா ஒருத்தங்க இருந்திருப்பாங்க. ஆனா ரொம்ப வயசான அம்மாவா இருந்திருப்பாங்க. உடல் நல குறைவு காரணமாக அந்த அம்மா இறந்து போயிருந்திருப்பாங்களா. ஒன்ஸ் அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் மசாருவுக்கு அவங்களோட இழப்பை தாங்கியிருந்திருக்கவே முடியாது. அதை நினைச்சுக்கிட்டே ரொம்பவுமே வருத்தத்தோட இருந்திருப்பான். இப்படி இருக்க ஒரு நாள் வானத்துல தூரத்துல பளீர்னு ஒரு வெளிச்சம், என்னடா அது இவ்வளவு வெளிச்சமா இருக்கேன்னு அந்த மசாரு நேரா அந்த வெளிச்சத்துக்கிட்ட போனா அது கடவுளா இருக்கும். உனக்கு இன்னும் வரம் வேணும்னு சொல்லும் அவனே, உனக்கு நான் கண்டிப்பா அதை தரேன்னு சொல்லும் போது ஆப்வியஸா தன்னோட அம்மாவை திருப்பி உயிரோட கொண்டு வர சொல்லும் போது, இல்ல ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க, அதெல்லாம் பண்ண முடியாது, வேணும்னா உன்னோட அம்மாவோட இருப்பை மறக்கடிக்கிற அளவுக்கு நீ ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்துக்கோ, நீ வந்து ஒரு மனைவியை தேர்ந்தெடுன்னு மசாருவோட கையில ஒரு பழத்தை ஒண்ணு கொடுத்துருப்பான். யார் இந்த பழத்தை வாங்க வராங்களோ அவங்க கண்டிப்பா உன்னோட மனைவி ஆவாங்கன்னு. சரின்னு மசாருவுமே ஊருக்கு நடுவில் போய் நின்னுக்கிட்டு, இந்த மாதிரி என்கிட்ட இந்த ஒரு பழம் இருக்கு, யாருக்கு வேணுமோ வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு கூப்பிட்டு இருந்தா, ஊருக்குள்ள இருக்கிற பெண்மணிகள் அந்த பழத்தை வாங்குறதுக்காக போகல. ஏன்னா அந்த பழம் விளையறக்கான சீசனே அது கிடையாதாமா. அப்படி இருக்கும்போது இவன்ட்ட மட்டும் அந்த பழம் இருக்குதுன்னா கண்டிப்பா ஒரு அழுகி போன பழத்தை வச்சுக்கிட்டு தான் நம்மள கிண்டல் பண்றதுக்காக ஏதோ ஒன்று பண்றான் அப்படின்னு அவனை கண்டுகிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இந்த பழத்தை வாங்குங்க வாங்குங்கன்னு கூவிக்கிட்டு இருந்தவன் ஒரு சில நாட்கள்லயே அதுக்கப்புறம் இறந்தும் போயிருந்திருப்பானா. ஆனா அவன் இறந்ததுக்கு அப்புறம் தான் மலைகள் பக்கத்துல
இடத்துல சாயங்கால நேரத்துல தனியா போற பெண்களுக்கு அந்த ஆள் அந்த மசாரு கத்துற மாதிரியான சத்தங்கிறத கேட்டிருந்திருக்கும். இதை தொடர்ந்து நிறைய பெண்களுக்கு நடக்க ஆரம்பிக்க உடனே ஊர்ல இருக்கிற எல்லாரும் அந்த மசாருவுக்கு ஒரு கோவில் கட்டி அவனை வழிபட ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. இருப்பினும் அப்பப்போ நைட்ல யாரு போனாலுமே அந்த மசாருவோட குரலுங்கிறது கேட்குமாமா. இந்த வீடியோவை இவங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லா விஷயமே இவங்களுக்கு புரியுது. இது வரைக்கும் இவங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்கல்ல, நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்த்துருப்பாங்கல்ல, அது எல்லாத்துக்கூடையும் ஏதோ ஒரு வகையில் இந்த ஒரு ஸ்டோரியோ இந்த மசாமுரா அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்டோ இல்லை அந்த மசாமுரா மலையிலேருந்து கத்துற ஒரு விஷயமோ இல்லைன்னா மசாமுராவை வழிபடுறதுக்காக ஒரு சின்ன கோயில் மாதிரி செஞ்சுருந்துருப்பாங்கல்ல, அந்த கோயில் இருந்த பகுதியில் தான் அதுக்கப்புறம் பில்டிங்லாம் கட்டியிருந்திருப்பாங்க. அந்த வீட்டில் வந்து நிறைய தூக்கு கயிறுலாம் இருந்த மாதிரி இருந்துச்சுல, ஸோ அந்த பகுதியில் தான் அந்த கோயில் இருந்திருக்கு, அந்த சின்ன கோயிலுங்கிறதெல்லாம். இந்த எடிட்டர் எதுக்கு இத்தனை இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி வச்சிருந்திருக்காரு, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எது கூட கனெக்ட் ஆகுதுன்னு மொத்தத்தையுமே ஒரு 80 to 90% மொத்தமாக கிராக் பண்ணிட்டாங்க. இனி மிச்சம் இருக்கிறது எஸ்பெஷலி இதெல்லாம் ஏன் அந்த கிங்கி ரீஜன் அப்படிங்கிற அந்த கிங்கிங்கிற அந்த இடத்துல நடந்துச்சுங்கிற கேள்வியும் அந்த எடிட்டருக்கு என்ன ஆச்சுங்கிற கேள்வி தான். இருந்தாலும் ஹீரோயின் நைட் ஆயிடுச்சுன்னு வீட்டுக்கு கிளம்பிடுவாளா. நைட்டுமே ஒசாகா அந்த பேஸ்மெண்ட்ல தான் உட்காந்து ஃபர்தரா இதை பத்திலாம் தேடிட்டு இருக்கும் போது அப்போ அவனுக்கு ஒரு கால் வரும். அதை அட்டன் பண்ற வேகத்துல ஒரு பெண்ணை கீழே தட்டி விட்டுருவான். அந்த கால் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பெண்ணை எடுக்கலாம் அப்படின்னு அங்க இருக்கிற ராக் அடியில கைவிட்டா ராக் அடியில இன்னொரு பேப்பர் இருக்குது. அது ஆக்சுவலி ஒரு மேப்பா இருக்கும். ஸ்டார்டிங்ல அந்த எடிட்டர் கிட்ட ஒரு உருவம் வந்து அதோட கண்ணுல இருந்து ரத்தத்தெல்லாம் ஒழுக்கி பயமுறுத்தி இருந்திருக்கும்ல, அந்த ரத்தம் இந்த மேப் மேலதான் விழுந்திருக்கும். அந்த ஒசாகாக்கு ரத்தத்தை பார்த்தெல்லாம் ஷாக் கிடையாது. இவ்வளவு நேரமா இவங்க இந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அங்க மேப்ல மார்க் பண்ணியிருந்திருப்பான். அந்த எக்ஸாக்ட் திங்ஸை ஏற்கனவே அந்த எடிட்டர் இந்த குட்டியோண்டு மேப்ல மார்க் பண்ணியிருந்திருக்காரு. கட் பண்ணா அந்த மேகசின் கம்பெனில வேலை செய்யற இன்னொரு லேடி வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ஒசாகா பையன் என்ன பண்றான்னு பாக்குறதுக்காக வந்திருப்பாங்களா. ஆனா அவன் என்னன்னா இருக்கிறத எல்லாத்தையுமே கலைச்சு போட்டு ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி என்னை கண்டுபிடிச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு பயங்கரமா ஒரு மாதிரி இழுவையா கத்தி அப்படியே எந்திரிப்பானா. அவ்வளவுதான், ஆத்தி உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு அந்த லேடி பதட்டம் அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அந்த லேடி திருப்பியும் வேலைக்கு வர ஹீரோயினுமே ஒசாகாவை பாக்குறதுக்காக தானே வந்திருப்பாங்க. அண்ட் ஹீரோயினை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க ஒசாகாவை தேடி வந்திருக்கீங்களா, லைட்டா அவன் நேற்று மக்கர் பண்ணா இப்ப சரியான நிலைமையில இருக்கிறானே தெரியலையேன்னு ரெண்டு பேரும் பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. அந்த இடம் பயங்கரமா கலைஞ்சு கிடக்குது. ஆனா அந்த ஒசாகா பையனை அழகானும் அவனோட மொபைல் அங்கதான் ரிங் ஆகிட்டு இருக்குமா. எடுத்து ஹீரோயின் அட்டன் பண்ணி பேசினா ஆப்போசிட்ல வேற ஏதோ ஒரு லேடி பேசுவாங்க. அது அந்த ஒசாகாவோட ஃப்ரெண்டு தான் போல. இந்த மாதிரி நேற்று நைட் அவன் எனக்கு கால் பண்ணியிருந்தான், ஏதோ லூசு மாதிரி என்னை கண்டுபிடிச்சதுக்கு ரொம்ப நன்றிலாம் சொல்லிட்டு இருந்தான். சரி ஏதோ சரக்கு அடிச்சிருக்கான் போலயே, நான் காலை கட் பண்ணிட்டேன். அதனால தான் இப்போ காலையில அவன் எப்படி இருக்கிறான்னு கேட்கறதுக்காக கூப்பிட்டேன்னு சொன்னோன்னுமே ஹீரோயினுக்கு தான் ஏற்கனவே தெரியுமே. அந்த யூடியூபர் ஒருத்தன் ஒரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கடைசியா அவனோட ட்விட்டர்ல போட்ட போஸ்ட்லயுமே என்னை கண்டுபிடிச்சதுக்கு ரொம்ப நன்றிங்கிற மாதிரி போட்டுட்டு அதோட காணாம போயிருந்திருப்பான்ல, அதே மாதிரி இந்த ஒசாகாவும் என்னை கண்டுபிடிச்சதுக்கு நன்றின்னு ஒருத்தங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு காணாம போயிருந்திருக்கான். அப்படி அவன் கடைசியா என்னத்தை கண்டுபிடிச்சான்னு அவனோட லேப்டாப் எடுத்து செக் பண்ணி பார்த்தா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்புறம் அவங்க ரெண்டு பொண்ணுங்கன்னு காணாம போயிருந்திருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு அவன் போய் அந்த இடத்துல போட்டோ எடுத்துட்டு வந்ததெல்லாம் அங்க லேப்டாப்ல இருக்கும். ஒருவேளை அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சோன்னு ஹீரோயினும் அங்க போயிருந்திருப்பாங்க. அங்க போய் அந்த இடத்துல அந்த டிராயிங் இருக்கிறதெல்லாம் கவனிக்கிறாங்க. கூடவே அந்த ஒசாகாவும் அங்கதான் இருப்பான். ஏதோ ஜாம்பி மாதிரி வந்து நின்னுக்கிட்டு அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நிழலும் தெரியும். அது கை தூக்க இவனும் கை தூக்குறான். ஏய் நடு ரோட்ல என்னடா பண்றேன்னு ஹீரோயின் போய் கண்ணத்துல பொழிச்சுன்னு வச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சுயநினைக்கும் வரானா. இங்க என்னடா பண்றேன்னு கேட்டதுக்கு அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, அப்படியே பேன்னு நின்னுகிட்டு இருப்பான். மறுபடியும் தனியா விட்டா எங்கேயாவது போயிடுவான்னு ஹீரோயின் நேரம் அவங்களோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருப்பாங்களா. அங்க ஹீரோயினோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே ஒரு மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த விஷயங்கள் எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது. நேத்து நைட்டு கீழே விழுந்த அந்த பெண்ணை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு யாரோ கால் பண்ணியிருப்பாங்கல்ல, அது வந்து அந்த எடிட்டரோட ஃப்ரெண்ட் ஒருத்தராமா. எடிட்டரோட லொகேஷன் எங்க இருக்குது, அவர் எங்க போனாரு அப்படிங்கிற மேட்டர் அவருக்கு தெரியுமாமா. நைட்டோட நைட்டா யாருக்கும் தெரியாம ஒரு எஸ்கேப் ஆயிருந்திருக்காரு. அதனால வாங்க நம்ம அந்த இடத்துக்கு போய் அவரை பார்க்கலான்னு ஹீரோயினும் நம்ம ஒசாகாவும் கிளம்புறாங்களா. இதே நேரத்துல அந்த மேகசின் கம்பெனில வேலை செய்யற பொண்ணு அங்க பேஸ்மெண்ட்ல இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒசாகா களைச்சு போட்டு வந்திருப்பான்ல, அது எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அப்போ அங்க இருக்கிற ஃபிஷ் டேங்க்ல இருக்கிற அந்த மீன் அது எல்லாமே இறந்து போயிருக்கிறத கவனிக்கிறாங்க. ஹீரோயினும் ஒசாகாவும் அந்த எடிட்டரோட வீட்டுக்கு போயிட்டாங்களா. ஓகே, உள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணணும் என்னன்னு நம்ம ஒசாகா கேமராவை ரெடியா வச்சுக்கிட்டு தான் போயிருந்திருப்பான். உள்ள போய் பார்த்தா ஒரே அதிர்ச்சி. எப்படி அந்த சோடா புட்டி ஏகப்பட்ட பூனைகள் வளர்த்துறானோ அதே மாதிரி இந்த ஆள் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 கூண்டுக்கு மேல வச்சிருந்திருப்பான். பறவை, பூனை, எலி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட உயிரினை வச்சிருந்திருக்கான். எல்லாமே இறந்து கிடக்கு. யார் சாமி இவன் இத்தனை வாங்கி வச்சு இத்தனை இறந்து கிடக்குதுன்னா அவனும் இருப்பானா என்னன்னு யோசனையிலேயே இருக்க
கரெக்டா பின்னாடியே அந்த எடிட்டர் வந்து நிக்கிறான். கண்ணில் ஒரு ஐ பேட்ச் வேற போட்டிருந்திருப்பான். ஆனா அப்போ அந்த எடிட்டரோட ஒய்ஃப் வந்து அந்த இடத்துல ஏதோ நாய் மாதிரி வந்து நிப்பாங்க. நாய் மாதிரி குலைச்சிட்டு அவங்க பாட்டுக்கு மேல் ஃப்ளோர் போக, யோ என்னையா நடக்குதுங்க, இந்த 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 கர்ஸ் எல்லாம் என்னது, இதுல நானும் பாதிக்கப்பட்டிருந்திருக்கேன், கமான் இதை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு அந்த ஒசாக்கா எவ்வளவுதான் கேட்டாலுமே அந்த எடிட்டர் பெருசா எதுவும் சொல்ற மாதிரி தெரியல. ராதர் உன் கூட இருக்கிறா பாத்தியா, அவ ரொம்ப கேவலமான ஒருத்தின்னு நம்ம ஹீரோயினை அசிங்கமா பேசிட்டு அந்த ஆள் கண்ணில் ஒரு ஐ பேட்ச் ஒன்று போட்டிருந்திருப்பான். அதை ரிமூவ் பண்ணுறானா கண்ணே அந்த இடத்துல இல்லை, வெறும் ஓட்டை மட்டும்தான் இருக்கு. ஆனால் ரிமூவ் பண்ண கையோட நேராக போய் அப்படியே ஜன்னல் கிட்ட நின்றுக்கிட்டு இருக்க. மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து அவனோட ஒய்ஃப் அப்படியே குதிச்சு அங்கே இறந்து போறாங்க. தன்னோட ஒய்ஃப் இறந்து போறத ஒரு சலனமும் இல்லாம கண்ணுக்கு நேராக பார்த்துட்டு இது கண்டிப்பா நடக்கும்னு அந்த ஆளுக்கு தெரிஞ்ச மாதிரியும் அங்க இருக்கிற பேப்பர்ல ஏதோ ஒரு பென் டிரைவை சுத்தி அதை நம்ம ஒசாக்கா கிட்ட கொடுத்துட்டு அவனும் வெளியில வந்து அங்க இருக்கிற அந்த ஷார்ப்பான ஃபென்ஸ்ல அவனோட தலையை அவனே சொருகி அவனுமே இறந்து போகிறானா. இது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கும். இருந்தாலும் அலறி அடிச்சுட்டு வேகமா அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. நேரா ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆள் கொடுத்து அந்த ஒரு பென் டிரைவை லேப்டாப்ல போட்டு பார்த்தா அதுல ஏதோ ஒரு கல்ட் குரூப்போட ஒரு வீடியோங்கிறது இருக்கும். ஆனா அந்த கல்ட் குரூப்புக்கு ப்ரேயர் பண்ற வகையில சம்திங் ஏதோ ஒரு கிறிஸ்டல் மாதிரியான பிளாக் கலர்ல ஒரு ஸ்டோன் என்ன இருக்கு, அதை தான் இவங்க வழிபடுறாங்க. பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்க போல, ரொம்பவுமே வாழ்க்கையில நலிவடைஞ்சு கஷ்டத்துல இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான பெண்கள் எல்லாருமே இந்த ரிலீஜன்ல இருக்கிறாங்க, இந்த கல்ட்டுல இருக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டே இருக்கும்போது அதுல ஹீரோயினுமே இருப்பாளா. இந்த ஒசாகாக்கு ஷாக்கு. அப்படியே ஹீரோயினை திரும்பி பார்க்க அவ ஒத்துக்கிறா. ஆமா, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பையன், கை குழந்தை சின்ன பையன், அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் அடுத்தது என்ன பண்றதுன்னே தெரியல, ஒரு பிடிப்புக்காக நான் அந்த இடத்துல சேர்ந்தேன்னு சொல்லுவாங்க. அந்த பையன் எப்படி இறந்துருப்பானா, இந்த சின்ன பசங்களை எல்லாம் வச்சு கூட்டிட்டு போறதுக்கான ஒரு ட்ராலி ஒன்று இருக்கும்ல, அந்த ட்ராலியில கூட்டிட்டு போயிட்டு பார்க்ல உட்காந்து அப்படியே புக்கு படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. லைட்டா அசந்த நேரத்துல கொஞ்சம் திருப்பி கண் விழிச்சு பார்த்தா பையன் இருந்திருக்க மாட்டான். அங்க பார்க்ல இருந்த ஒரு குளத்துல அந்த பையனோட சடலங்கிறது இருந்திருக்கும். அந்த பையனை கண்டிப்பா யாராவது கொண்டு போய் போட்டிருந்திருக்கணும். இதனாலதான் நம்ம ஹீரோயின் அந்த கல்ட் குரூப்ல போய் சேர்ந்திருந்தா. ஆனா அந்த கல்ட் குரூப் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே டிஸ்மிஸ் பண்ணப்பட்டுருச்சாமா. அது என்ன காரணம்னு பார்த்தா அந்த கல்ட் குரூப்ல அவங்க வழிபடுறதுக்கான அந்த ஒரு கல்லுங்கிறது இருக்கும்ல, அது வந்து திடீர்னு அவுட் ஆஃப் நோவர் எங்கேயோ இருந்து அது பாட்டுக்கு வந்துருச்சாமா. ஸோ எங்கேயோ இருந்து வந்துருச்சு, இது கண்டிப்பா கடவுள் அனுப்புனதா தான் இருக்கும்னு சொல்லிதான் அந்த மாதிரி தான் அந்த கல்ட் வந்து ஃபார்ம் ஆயிருந்திருக்கும். திடீர்னு அந்த கல்லு ஃபார்ம் ஆன காரணத்தால அந்த கல்ட் குரூப்புங்கிறது எப்படி உருவாச்சோ அதே மாதிரி திடீர்னு ஒரு நாள் அந்த கல்லு காணாமலையும் போயிருந்திருக்கும். இதெல்லாம் சொல்லும்போது ஒசாகாவுக்கு ஒண்ணுமே புரியல. லைக் இது என்ன ஹேண்டில் பண்றதுனே தெரியலையே. அந்த எடிட்டரும் சும்மா இறந்து போகாம என்ன மேட்டர்னு அது சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம் அப்படின்னு ஒசாகா புலம்பிக்கிட்டே இருக்க. ஆனா ஹீரோயின் இல்ல, அவரு இறந்து போறதுக்கு முன்னாடி இந்த பென் டிரைவ் உங்ககிட்ட கொடுத்திருக்காருன்னா கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு க்ளூ இருக்கும். இந்த ரிலீஜனுக்கும் உனக்கு ஏற்பட்டிருந்திருக்க இந்த ஒரு சாபத்துக்குமே சம்பந்தம் இருந்தே ஆகணும். இது முதல்ல அந்த கிங்கி ரீஜனுங்கிற அந்த இடத்துல இருந்தானே ஆரம்பிச்சது. அப்ப அங்கேயே கிளம்பலான்னு அந்த கின்கிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு போயிருந்திருப்பாங்களா. அங்க போய் ஒரு வயசான லேடியை மீட் பண்ணுவாங்க. இந்த வயசான லேடி அந்த மசாரு சாமா அப்படிங்கிற அந்த ஃபோக்லோர் இருக்குதுல, அதை வந்து புக்கா பப்ளிஷ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதனாலேயே அவங்கள ஸ்பெஷலா மீட் பண்ணி அந்த மசாரு சாமாங்கிற கதையை நீங்க எங்க கேள்விப்பட்டீங்கன்னு கேட்டதுக்கு அது அவங்களோட பாட்டிமா சொன்னதா சொல்றாங்க. இந்த பாட்டிமாவோட பாட்டிமா கூடவே அவங்க கரெக்டா வந்திருக்க இடங்கிறது அந்த சின்ன பசங்க எல்லாரும் விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. டிவில இருந்து சும்மா ஒரு கேம் ஷோக்காக வந்திருப்பாங்கல்ல, அந்த இடம் தான். அந்த மசாரு சாமா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபோக்லோரை பேஸ் பண்ணி இந்த சின்ன பசங்களை ஏதாவது கேம் கீது விளையாடுவாங்களா, அதை பத்தி இது உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டா, ஆமா சின்ன பசங்க இந்த மாதிரியான சில கேம்ஸ் எல்லாம் கூட ஆடுவாங்க. ஆனா என்ன, இதோ இந்த மரம் பக்கத்துல இங்க கூட ஆடிக்கிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் வருஷமா ஆடுறது கிடையாது. அதற்கான காரணம் அந்த சின்ன பசங்கள்ல ஒரு புள்ள வந்து இங்க இருக்கிற மரத்துல சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாலாமா, தூக்கு மாட்டிக்கிட்டாலாமா. வெறும் எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கிற புள்ள, ஒரு 4வது 5வது தான் படிச்சிருந்திருப்பா. அவ எப்படி மரம் ஏறி இதெல்லாம் பண்ணுவா அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியம். இந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சரி விடுங்க, நீங்க சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருப்பீங்க, எதுக்கு தேவையில்லாம இந்த பேய் கதைகள்லாம் கேட்டுக்கிட்டேன்னு அந்த பாட்டிமா அவங்கள தங்க வைக்கிறதுக்காக வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. அந்த ஏஜென்ட் வேலையும் பாக்குறாங்க போல. கூட்டிட்டு போற அந்த ஒரு அபார்ட்மெண்ட்டுங்கிறது அந்த ஒரு குட்டி பொண்ணும் அவங்க பாட்டிமாவும் ஒரு அபார்ட்மெண்ட்ல ஸ்டே பண்ணியிருப்பாங்கல்ல, அதே அபார்ட்மெண்ட்டா இருக்கும். அந்த பால்கனில நின்று பார்க்க தூரத்துல ஒரு மலை ஒன்று தெரியுமா, அந்த மலையில தான் அந்த மசாமூரா சாமா அப்படிங்கிற அந்த கதையில வர கோயில் இருக்கும்ல, ஊர் மக்கள் எல்லாரும் பயந்து போயிட்டு கோயில் கட்டியிருப்பாங்கல்ல, அந்த கோயில் அங்கதான் இருக்காமா. கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாக அந்த கோயில்ல இருந்த கல்லுங்கிறது சடனா காணாம போயிடுச்சு அப்படின்னும், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பியுமே அந்த கல்லு வந்துருச்சுங்கிற மாதிரி எல்லாம் ஊருக்குள்ள பேசிக்குவாங்க. இதெல்லாம் அந்த மசாமுராவை பத்தின சொல்லப்படுற ரூமர்.
பாட்டிமாஸ் இது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியலன்னு இந்த பாட்டிமா சொல்லும்போது ஹீரோயினுக்கும் ஒசாகாவுக்கும் புரிஞ்சிருச்சு. அப்படின்னா அந்த கல்ட் குரூப்புங்க கடவுள்னு வழிபட்டுக்கிட்டு இருந்த அந்த கல்லுங்கிறது இந்த மலையில இருக்கிற இந்த மசாரு சாமா அப்படிங்கிற இந்த ஒரு கல்லை தான் எடுத்துட்டு போயிருந்திருப்பாங்களா. சரி அதை நேர்லயே போய் பார்த்தரலான்னு வேகமா அந்த மலைக்கு இவங்க கார்ல வந்துகிட்டு இருக்க ஒரு டனலை கிராஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப அந்த டனல்ல ஒரு பெண்ணோட உருவங்கிறது தெரியும். இந்த ஒரு பொண்ணு தான் அந்த சோடா புட்டியோட வீட்டு பால்கனில ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பான்ல, அதே தான் இது. கூடவே அந்த சோடா புட்டியோட கண்ணுக்கு ஏதோ தலையை திருப்பின மாதிரி ஒரு பையன் தெரிஞ்சான்னு சொன்னாங்கல்ல, அந்த பையனும் இருப்பான். ஆனா ஹீரோயின் பயப்படல. இந்த மாதிரியான தடங்கள்லாம் வருதுன்னா அப்ப கண்டிப்பா நம்ம சரியான விஷயத்தை தான் செய்யறோம்னு அந்த பேய் மேலேயே வண்டியை விட்டு ஏத்திட்டு வேகமா வந்துகிட்டு இருப்பா. ஒரு விஷயம் இவங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. அந்த கல்லு 10 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிருச்சுன்னு சொன்னாங்கல்ல, அது கண்டிப்பா திருப்பி இந்த மலைக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம யாராவது தூக்கிட்டு போகணுங்கிற அவசியம் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த கல்லு யாருக்கு உதவி தேவைப்படுதுன்னு நினைக்கிறதோ அந்த நபர்கள் கிட்ட அதுவா போகும். ஏன் அந்த யூடியூபர் ஒருத்தன் ஒரு கைவிடப்பட்ட வீட்டுக்கு போயிருந்திருப்பான்ல, அங்க கூட ஹால்ல ஏதோ ஒரு ஓட்ட போட்ட மாதிரி இருக்கும். அந்த கல்லுங்கிறது அந்த வீட்டுக்கு வந்திருந்திருக்கலாம், அது வெயிட் தாங்க முடியாம உடஞ்சிருந்திருக்கலாம். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கல்லு தாங்கும் போது அந்த கல்லை அழிச்சிட்டாலே போதும், எல்லாமே திருப்பி நார்மல் ஆயிரும்னு நேரம் அந்த கோயில் இருக்கிற இடத்துக்கு அவங்க போயிருந்திருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல நிறைய பொம்மைகள் மட்டும்தான் இருக்குமா. ஹீரோயின் பயங்கர கோவத்துல இருக்கிற எல்லா பொம்மையும் வெளியில எடுத்து போட்டு பார்த்தாலுமே உள்ள அந்த கல்லுங்கிறது இருக்காது. செம்ம காண்டுல கொண்டு வந்து அந்த இரும்பு கம்பியை வச்சு அந்த ஒரு கோயிலையே அடிச்சு நாஸ்தி ஆக்கிட்டு இருக்கும் போது அப்போ அந்த சத்தங்கிறது கேட்கும். சத்தம் கேட்ட உடனே தெரிச்சு ஓடுவாங்களானா இல்ல, நேரம் அந்த சத்தம் எங்கிருந்து வருதோ அதை நோக்கி போறாங்களா. அங்க ஒரு பெரிய லேக் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த லேக்குக்கு நடுவில் ஒரு மரம் இருக்கும். அங்கிருந்தா சத்தங்கிறது வருது. என்னடா சத்தம்லாம் வந்துகிட்டு இருக்கேன்னு அதை எல்லாத்தையுமே ஒசாகா ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோயின் இருக்கிறாள், அவ ஒசாகாவை பார்த்து நன்றிங்கிற மாதிரி சொல்லுவா. அந்த நன்றியை சொல்றது மட்டும் இல்லாம லைட்டா நகர்ந்து நிக்க அவ ஏற்கனவே நின்ன இடத்துல அந்த கல்லுங்கிறது வருது. ஆனா அப்பதான் ஒசாகாவுக்கு ரியலைஸே ஆகுது. அந்த ஆள் சொல்லியிருந்திருப்பான்ல, அந்த எடிட்டர் சொல்லியிருந்திருப்பான்ல, இவ ஒரு மோசக்காரின்னு. ஏன் சொல்லியிருந்திருப்பானா, இவளுக்கு அந்த கல்லு மூலமா வரத்தை வாங்க முடியும் அப்படின்னு தெரியும். ஆனா அந்த வரத்தை வாங்குறதுக்குள்ள தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல்லுங்கிறது காணாம போயிருச்சு. இவ்வளவு வருஷமா அந்த எடிட்டர் எப்படி இந்த கல்லை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாரோ அதே மாதிரி தான் இவளும் தேடிட்டு இருந்திருப்பா. ஸோ இப்போ அந்த கல்லு கிடைச்ச உடனேயுமே அந்த கல்லு கிட்ட அவளுக்கான வரத்தை வாங்கலாம். ஆனா வரத்தை வாங்குறதுக்கு முன்னாடி அவ ஒரு விஷயத்த தியாகம் பண்ணியாகணும். அப்படி தியாகம் பண்றதுக்காக தான் ஒசாகாவை அவ கூட்டிட்டு வந்திருக்கா. பிளஸ் ஒசாகாவும் எல்லா மேட்டரையும் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே பயத்திலே நின்றுகிட்டு இருக்க. அங்க அந்த லேக்குக்கு நடுவில் அந்த மரம் இருக்கும்ல, அதுக்கு பின்னாடியில இருந்து வெள்ளையேன்னு ஒரு உருவங்கிறது வரும். அது அவ்வளோ பெருசா அப்படியே ஏதோ டென்டக்கல்ஸ் மாதிரிலாம் இருக்கும். அதோட பாடியில இருந்து சம்திங் ஏதோ ஜெல்லி ஃபிஷ் மாதிரி கீழே விழுக அது எல்லாமே அப்படியே ஒசாகாவை ட்ராப் பண்ணி அந்த கல்லுக்குள்ள இழுத்துட்டு போயிருது. ஒசாகாவை முழுங்கினதுக்கு அப்புறம் அந்த கல்லுக்குள்ள இருந்து ஒரு குழந்தை அழுகிற மாதிரியான சத்தங்கிறது கேட்க தன்னோட குழந்தை திருப்பி கிடைக்க போகுதுன்னு ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம். கேமரால அந்த மசாரு சாமாவோட உருவம், அந்த வெள்ளை கலர் உருவம் மொத்தமே ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கும். இந்த உருவத்தை, இந்த வீடியோ எல்லாத்தையும் தான் நம்ம ஹீரோயின் இன்டர்நெட்ல ஸ்டார்டிங் சீன்ல போஸ்ட் பண்ணியிருந்திருப்பா. கூடவே எப்படி அந்த எடிட்டர் காணாம போயிட்டாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பாளோ அதே மாதிரி என் கூட இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த ஒரு நபர் யாரு, ஒசாகாவுமே காணாம போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பா. பிளஸ் நம்ம ஹீரோயினுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஒரு குழந்தையுமே கிடைச்சிருந்திருக்கும். அந்த குழந்தை வரம் கொடுத்த அந்த கடவுள் மாதிரியே இருக்குதுன்னு காமிச்சு அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் மக்களே, கண்டிப்பா படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள் உங்களுக்கு குழப்பமா இருந்திருக்கலாம். அது எல்லாத்துக்குமான பதிலுங்கிறது வீடியோலயே இருக்கு. இருந்தாலும் ஷார்ட்டா இந்த கதையை பார்க்கணும்னா, நம்ம ஹீரோயின் தன்னோட குழந்தையை இழந்துட்டு ஒரு கல்ட் குரூப்ல அந்த குழந்தை திருப்பி கிடைக்குங்கிற நம்பிக்கையோட இருந்திருக்கா. அந்த குழந்தை எப்படி கிடைக்கும்னா அந்த கல்லோட அருளால கிடைக்கும். ஆனா அதுக்கு தியாகம் பண்ணியாகணும். அதையெல்லாம் பண்ணி குழந்தைய திருப்பி வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த கல்லுங்கிறது காணாம போயிருச்சு. இதுக்கு நடுவுல பேரலா ஜப்பான்ல இந்த சபிக்கப்பட்ட மாதிரியான சில வீடியோஸ் எல்லாம் இருக்குதுன்னு அது மூலமா நிறைய பேர் இறந்துகிட்டு இருக்கிறாங்க. புதாத குறைக்கு ஆரம்பத்துல இருந்து ஒரு பேப்பர்ல ஏதோ ஒரு உருவத்தை நிறைய இடத்துல கிறுக்கி வச்ச மாதிரி எல்லாம் இருக்கும்ல, எங்கெங்கெல்லாம் இறப்பு நடந்திருக்குமோ அந்த எல்லா இடத்துலயுமே அந்த மாதிரி கிறுக்கி வச்ச மாதிரி இருக்கும். அது பேசிக்காவே இந்த சாபத்துல இறந்து போறவங்க கிறுக்க வைக்கிற ஒரு உருவங்கள் தான். அந்த உருவங்கிறது அது அந்த மசாமுராங்கிற அந்த கடவுள் தான். கடைசி அந்த டென்டக்கல் மாதிரி தான் வந்துச்சுல்ல. ஆனா அந்த உருவத்தை அவங்க பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அதை கிறுக்கி இருந்திருப்பாங்க. இதை தாண்டி உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கலாம். ஏன் அந்த கேரக்டர் இறந்துச்சு, இந்த கேரக்டர் இறந்துச்சு, சில பேர் காணாம போயிட்டாங்க, சில பேர் எப்படி அந்த எடிட்டர் ஓடி ஒளிஞ்சானோ அதே மாதிரி காணாம போனவங்களும் ஓடி ஒளிஞ்சிட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கலாம். அதுக்கு படத்துல பதில் சொல்லல. பட் மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் இறந்து போறதுக்கான காரணம் அந்த சாபம் தான் அப்படின்னு சொல்றாங்க. சாபம்னா அதுக்கு ஒரு லாஜிக் இருக்காதானா? இதுல லாஜிக் இல்லாத மாதிரி தான் இருக்கு. எனிவேஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தெரிய விட்டுட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தொடர்ந்து கேட்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.